இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் உறவுகள், இங்கே பாருங்கள் எப்படி உண்டு. ரைட், இது வந்து ஒரு கோவில். பார்த்தீங்களா, அது ஒரு என்னென்னு சொல்கிறது, புத்துக்களை வைத்து கரையான் பொறுத்து இதுக்குள்ள சில இடங்களில் பாம்பும் இருக்கலாம். ரைட், பாருங்கள், அந்த நாகத்தின் சிலை தான் முன்னாடி இருக்குது. பாப்போம் என்ன விஷயம் உண்டு. வணக்கம் உறவுகளே, நான் சின்ன. நான் இப்போ நிற்கிறேங்க என்று சொன்னால் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி கோயில், அதுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இந்த கோயிலையும் கண்டேன். ரைட், இது ஒரு உள்ளுக்குள்ள இருக்குதா? உள்ளுக்குள்ள வந்து பாம்பு இருக்குதான்னு சொல்லிங்க, அதை தான் வழிபடுறாங்க. சர்ப்பம் என்று சொன்னால் தெரிஞ்சேன் உங்களுக்கு, பாம்பு. அப்போ இது நான் படங்களில் கண்டுக்கிறேன். இதை நான் நேராக பார்க்குறேன். இப்படி ஒரு கோயில், இதுக்கு இப்படி எல்லாம் ஒரு வழிபாடு நடக்குதுன்னு சொல்லி, அப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு காட்டுறபடியாக பாருங்கள் அப்படின்னு. ரைட், இப்படி ஒரு இந்த புத்து வந்து கரையாத மாதிரி செட்டப்பில் மேலே இப்படி ஒரு கோயில் மாதிரி அமைச்சு இப்படி பில்டிங் கொண்டு கட்டி அதுக்கு கீழே தான் இந்த கோயில் இருக்குது. செட்டப் பாருங்கள், இப்படி ஒரு விளக்கு எந்த நேரம் எரிஞ்சு கொண்டு இருக்கும். பக்கத்தில் உண்டியல் இருக்குது. வார பக்த அடியார்கள் இதுக்குள்ள பணம் போடுவார்கள். இதில் அந்த கற்பூரம் ஏற்றுறதுக்கு தீபச்சட்டி, அப்புறம் சுட்டி விளக்கு, என்ன செட்டப் பண்ணு. இப்படி ஒரு செட்டப்பில் ஒரு சிலையும் வச்சுருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், திருநீரும் சந்தனம் போடாக்குது. ரைட், அப்படியே தான் அதில் கோயில் செட்டப். பயமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ஆள் இருக்கிறார். ரைட், நான் சுற்றி தள்ளி நின்று தான் எடுக்கிறேன். எந்த புத்துக்குள்ளே உங்களுடைய நாகதம்புரான் இருக்கிறாரோ தெரியல. பாலெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் நான் நினைக்கிறேன் வந்து குடிச்சிட்டு போவாருண்டு. இங்கே தண்ணி வச்சுருக்கிறோம் செம்புக்க. பார்த்தீங்களா, அப்படி ஒரு செட்டப்பாக கட்டி செய்திருக்கிறாங்க. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையானால் உருவாக்கப்படுகிற புத்து.